அன்புள்ள நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். வள்ளல் பெருமான் தண்ணீரால் விளக்கெரித்த நற்கருங்குழி என்ற கிராமத்தை பற்றி இன்று பார்ப்போம். வள்ளலார் 1858ஆம் ஆண்டில் சென்னையினுடைய வாழ்க்கையை வெறுத்து, தேட்டை மிகுந்த சென்னை, இங்கே இருந்தால் என் மனம் சஞ்சலப்படும் என்று கூறி ஒரு நாள் தல யாத்திரையாக சிலருடன் புறப்பட்டு வழியில் தென்பட்ட தலங்களையெல்லாம் தரிசித்தவாறு தில்லை என்கிற சிதம்பரத்தை அடைந்தார்கள். அச்சமயம் தில்லை நடராச பெருமான் திருக்கோயிலில் வள்ளலாரை காண நேர்ந்த கருங்குழி கிராம மணியக்காரர் திரு வெங்கட ரெட்டியார் அவரை தம் கிராமத்திற்கு வருமாறு வள்ளல் பெருமானை அன்புடன் அழைத்தார். அதை ஏற்றுக்கொண்ட வள்ளல் பெருமான் கருங்குழிக்கு வந்து மணியக்காரர் வீட்டிலேயே ஓர் அறையில் தங்கினார்கள். 1858 கருங்குழிக்கு வந்தது முதல் 1867 தர்மசாலையை வடலூரில் ஏற்படுத்தும் வரை கருங்குழியே பெருமானின் உறைவிடமாக ஆயிற்று. இங்குள்ள காலத்தில் பல இடங்களுக்கு சென்று வழிபடுவதை தன் வழக்கமாக வள்ளல் பெருமான் கொண்டார்கள். குறிப்பாக சிதம்பரம், திருமுதுகுன்றம், திருவதிகை, திருவண்ணாமலை முதலிய முக்கிய தலங்களாகும். கருங்குழியில் வசித்த காலத்தில் சிதம்பர வழிபாட்டு தலத்தினுடைய காலம் எனலாம். 4ஆம் திருமுறையும் 6ஆம் திருமுறையும் பதிகங்களும் இங்குதான் வள்ளல் பெருமானால் இயற்றப்பட்டது. நற்கருங்குழி இல்லத்தின் அறையில் தினமும் இரவு வெகுநேரம் வள்ளல் பெருமான் எழுதி கொண்டிருப்பார்கள். அப்போது ஒரு நாள் இரவு விளக்கு மங்களாக எரியத் தொடங்கவே பக்கத்தில் இருந்த தண்ணீர் சொம்பை எடுத்து விளக்கில் ஊற்றினார்கள். விளக்கு இரவு முழுவதும் நிற்காமல் எரிந்தது. அற்புதம் காலையில் மணியக்காரர் குடும்பத்திற்கு தெரிய வரவே நிகழ்ச்சி வெளியில் அனைவருக்கும் தெரிந்தது. மேலும் வள்ளலார் கருங்குழியில் வசிக்கும் காலத்தில் அவருக்கு வயது 35 ஆகும். அப்போது அவர் மீசையுடன் காணப்பட்டார். இடுப்பினில் சாவி கொத்தும் கைக்குட்டையுடன் இருந்தார். பிற்காலத்தில் இதை ஒரு அற்புதமாக படம் மூலம் வரைந்து காட்சியாக்கப்பட்டன. அப்படம் பிற்காலத்தில் கண்ணும் கருத்துமாக ரெட்டியார் குடும்பத்தினரால் பாதுகாத்து வந்தனர். அந்த காலத்தில் வள்ளல் பெருமானை நிழல் படம் எடுக்க எவ்வளவு முயற்சி செய்தும் காந்த அலையினால் அவருடைய படம் நிழல் படமாக எடுக்க முடியவில்லை. அப்போது பெருமான் மாப்பிள்ளை சாமி என்றுதான் அனைவரும் அன்புடன் அழைப்பார்களாம். கருங்குழியில் உறையும் காலத்தில் வள்ளலார் பல பேருடைய நோய்களை சரிப்படுத்தி உள்ளார். தற்காலத்தில் நற்கருங்குழி இல்லம் திருப்பணிகள் சிறப்பாக செய்யப்பட்டு அழகுடன் காட்சி அளிக்கின்றது. தினமும் அன்னதானம் அன்பர்களுக்கு வழங்கப்படுகின்றது. திருவருட்பா பாடல்கள் பாடி காலை முதல் இரவு வரை அன்பர்களால் வழிபாடு செய்யப்படுகின்றது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்றுவார்கள். இச்சேனலை சப்ஸ்கிரைப் செய்யும்படி வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.